கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 107 சங்கீதம் 41 வசனம். சங்கீதம் 107 வசனம் 41. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குகிறார். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நம்பியிருக்கிற ஒருவருடைய வாழ்க்கை கூட சோடையாக போகாது. அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். அவர்கள் எந்த விதத்திலும் வாழ்க்கை எனக்கு அர்த்தமில்லாமல் போய்விட்டதே, இதற்காகத்தான் நான் வாழ்ந்தேனா அல்லது ஏன் வாழ்கின்றேன் என்ற விதமான விரக்திகள் அவருடைய உள்ளத்தில் வரவே வராது. காரணம் என்ன என்றால், ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் கிரியை நடப்பிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். எத்தனை கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தால் கூட ஆண்டவருடைய கண்கள் அவரை நம்பி இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறது என்பதை இந்த இப்படிப்பட்ட வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். கடவுள் எங்கோ இருக்கிறார். அவர் என்னமோ செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மன திருப்திக்காக நான் அவரை தொழுது கொள்ளுகின்றேன். அதற்கு பிறகு என் தலையெழுத்தின்படி தான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் முயற்சித்தால் இந்த உலகத்தில் நான் நன்றாக வாழ முடியும், இல்லை என்றால் என் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்று சொல்லி ஒட்டுமொத்த நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே பொறுப்பு, அல்லது நம்மால் தான் நம்முடைய வாழ்க்கையை ஒருவேளை முன்னேற்றி கொள்ள முடியும், இல்லை என்றால் நாம் அப்படியே கடந்து போய்விட முடியும் என்று இல்லவே இல்லை. கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கென்று அவர் திட்டங்களை வைத்து அதன்படி ஆண்டவர் நம்மை அற்புதமாக ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மிடத்திலே இருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்றே ஒன்று மட்டும்தான். அது என்ன? கிரியை அல்ல, மாறாக நம்முடைய சிந்தையிலே அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அவரை நம்பி இருக்கிறவர்கள் என்றால் என்ன? முழுவதுமாக அவரை சார்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் கடவுள் மாபெரும் காரியங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். அதை தான் இந்த வசனத்தில் பார்க்கின்றோம். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து, எளிமையாக இருக்கின்ற, ஒருவேளை இங்கே தாழ்மையாக என்ற வார்த்தை மாத்திரமல்ல, பல விதத்திலே நசுக்கப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, அவமதிக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, எள்ளி நகையாடப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, நாம் ஒட்டுமொத்தமாக அது உறவுகளாலோ நண்பர்களாலோ அல்லது மற்ற இந்த சமுதாயத்தாலோ நாம் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக நாம் இருந்தால் கூட கடவுள் என்ன செய்கின்றார்? நம்மை அப்படிப்பட்டதான சிறுமை நிறைந்த இடத்திலிருந்து நம்மை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கின்றார். பாருங்களேன், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான கடவுளாக இருக்கின்றார். அதை தான் 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில் அன்னாள் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு கடவுளை துதித்து பாடும் பொழுது அவள் அற்புதமாய் சொல்லுவாள். அவளுடைய சிறுமையை ஒப்பிட்டு பார்த்து இன்றைக்கு என் விண்ணப்பத்தை கேட்டு என் கண்ணீரை கண்டு நான் அவரை நம்பி இருந்த அந்த நம்பிக்கையை கடவுள் அங்கீகரித்து என்னை ஆசீர்வதித்தபடினாலே இன்றைக்கு கடவுள் என்னை எவ்வளவு மகிழச் செய்திருக்கின்றார் என்று சொல்லி அதை துதிக்கின்ற அந்த வார்த்தைகளையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் அதில் மிக அற்புதமாக அன்னாள் குறிப்பிடுவார்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை
குப்பையிலிருந்து உயர்த்துகின்ற கடவுள் என்று சொல்லி, இதோ பசியுள்ளவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைந்திருக்கிறான் என்று குறிப்பிடுவார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எளிமையானவர்கள், வாய் இல்லாதவர்கள், அவமதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு அங்கே வெட்கத்திற்குள்ளாகும் பொழுது கடவுள் என்ன செய்கின்றார்? அவர்களை அந்த சிறுமை நின்று எடுத்து அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கின்றார். அப்படி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பது மாத்திரமல்ல, அற்புதமான ஒரு வார்த்தையை இந்த காலை நேரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். அவன் வம்சங்களை கடவுள் மந்தையை போல் ஆக்குகின்றார் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அநேக பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்ததான கவலை கண்ணீர் நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்க்கப் போகின்றேன்? ஒருவேளை திருமண வயதை எட்டிவிட்ட என் மகனுக்கு நான் எப்படி திருமணத்தை செய்து வைக்கப் போகின்றேன் என்கிற கவலை பெற்றோருக்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என் பிள்ளை திருமணமாகிவிட்டார், ஆனால் ஒரு சரியான சந்தோஷமான வாழ்க்கை சூழல் என் பிள்ளைக்கு இல்லாமல் இருக்கிறது, எவ்வளவோ முயற்சித்து பார்த்து விட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு இப்படி பலதரப்பட்ட விதங்களிலே நம்முடைய சந்ததியார் நசுக்கப்பட்டு இருக்கும் பொழுது கடவுள் ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். என்ன உத்தரவாதம்? உன் வம்சங்கள் மந்தையை போல பெருகி இருக்கும். உடைய வம்சம் மந்தையை போல். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை அவ்விதமாக ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் ஆண்டவர் பெருகச் செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், மிகுந்த வேதனை கண்ணீரின் பாதையிலே நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், எனக்கென்று எதிர்காலத்தை குறித்ததான எந்த நம்பிக்கையும் இல்லை, நான் ஏதோ வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது, நானும் போய் கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் பார்வை அதுவாக இருக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை பார்க்கிறதை வேறு விதமாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிறுமையை அறிந்திருக்கிறார். உங்களுடைய எளிமையான நிலைமையை கடவுள் அறிந்திருக்கின்றார். முதலாவது கடவுள் என்ன செய்கின்றார்? அந்த சிறுமையிலிருந்து, அந்த எளிமையான நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே கடவுள் உங்களை வைக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பது மாத்திரமல்ல, அங்கிருந்து தானே கடவுள் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய சந்ததி பேரும் புகழும் நிறைந்த சந்ததியாக இருக்கும். கர்த்தர் சொன்னார் அல்லவா, 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் என்று. அதை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடவுள் நிறைவேற்றுவார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சிறுமைப்பட்டு கிடப்பது ஒருவேளை கடவுளுடைய பார்வைக்கு தெரியவில்லை என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் உயர்வு வரும், மேன்மை வரும். உடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகி அவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். கடவுள் தாமே இதே வண்ணமாக நம்மை ஆசீர்வதித்து, ஆண்டவர் நம்மை சிறுமை நின்று தூக்கி எடுத்து நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தருளுவாராக. ஆமென், ஆமென்.